மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கும் வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். நான் ரொம்ப நீண்ட நாட்கள் கழித்து பங்கு பெறும் இசை குறுந்தகடு வெளியீட்டுள்ளா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இந்த படத்தில் 2-3 புதுமைகள் இருக்குது. ஆர்எஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய அவங்களோட தயாரிப்பாளர் எல்கே குமார் அவர்கள் எனக்கு முன்னாடியே தெரியும். அவர் வினை தாண்டி வருவாயாட்ட படத்தினுடைய தயாரிப்பாளராக தான் எனக்கு அறிமுகம். இந்த படம் முப்பொழுது முன் கற்பனைகள் அப்படிங்கிற இந்த அழகான தலைப்போடு கூடிய படத்துக்கு கூட அவர் என்னை தயாரிப்பாளராக தான் சந்திச்சார். அவருடைய கதை திரைக்கதை தான் உருவாகுச்சு அந்த பாட்டு. அவர் தான் படம் அவர் தான் எனக்கு கதையும் சொன்னார். எல்லா பாடல்களும் எழுதணும்னு கேட்டபோது நான் வழக்கம் போல் தயங்கினேன். ஒரு படத்தினுடைய எல்லா பாடல்களும் நான் பொதுவாக எழுத மாட்டேன். ஏன்னா சில பாடல்கள் நான் எழுத வேண்டாத பாடல்களாக இருக்கும் அப்படின்னால. ஆனால் இந்த படத்தில் அப்படியான சூழ்நிலை இல்லை. எல்லா பாட்டுமே நான் எழுதுகிற மாதிரி இருந்தது. அப்புறம் கூடுதலான ஒரு கவர்ச்சி என்ன அப்படின்னா, இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவரோட ஏற்கனவே 1-2 பாடல்கள் எழுதியிருந்தாங்க. அந்த பாடல்கள் திரையை எட்டவில்லை. அதனால அதிகாரப்பூர்வமாக இதுதான் அவருடன் நான் பணியாற்றும் முதல் படம்னு எடுத்துக்கலாம். அப்போ அவரோடு சேர்ந்து எல்லா பாடல்களும் எழுதியிருக்காங்கிறது இது எனக்கு ரொம்ப ஒரு கவர்ச்சியான அம்சமாக இருந்தது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, நான் பல படங்கள் எழுதும்போது நான் நினைப்பேன், சொல்லியிருக்கேன், பல முறை நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே எனக்கு காதல் பாடல்கள் தான் கொடுப்பாங்க. திரும்ப திரும்ப அதே மாதிரி பாடல் தான் எழுதுவேன். நான் காதல் பாடல்கள் மட்டும்தான் எழுதுறதுக்கான ஆள், அதுதான் லாயக்குன்னு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் எனக்கு வேறு மாதிரியான பாடல்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு தத்துவம், ஒரு புரட்சி பாட்டு, ஒரு தாலாட்டு, அந்த மாதிரி ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்பேன். ஆனால் கொடுத்ததில்லை. ஆனால் இந்த படத்தில் நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த ஒரு பாடல் எனக்கு கிடைச்சிது. அந்த பாடல் என்னன்னு நான் இப்போ சொல்லலை, ஏன்னா அந்த பாடல் இப்போ வெளியிடலை, அது நான் சொல்லலை. அது யாரும் சொல்ல வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த பாடலை பற்றியும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். நான் இந்த பாடல் வெளிவர வரைக்கும் இதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்படத்தில் ஒரு பாடலில் உள்ளடக்கமாக இப்படி ஒரு பாட்டு வந்து இதுதான் முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன்.